மை டியர் ரித்திகா, ஐ லவ் யூ. நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு என்ன காரணம்னு தெரில. நான் அவனை விட்டுட்டு போனதுக்கு ஒரே காரணம், நான் உயிரோடு இல்லை. டே அன்பு, என்னடா ஒரு நிமிஷங்க வாயேன். அப்புறம் வை. passingcloud01@gmail.com அதோட பாஸ்வேர்ட் டைப் பண்ணு. அது என்ன மச்சான் பாசிங் க்ளவுட்? மணி வச்சு தந்தது. எவன் சத்தாலும் கவலைப்பட மாட்டேனாமா. கரெக்டாக தான் வச்சுருக்கிறான். தேங்க்ஸ்டா. டேய் மச்சான், நான் வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு தூங்கு. சரிடா. என்ன வச்சு என் டைம் ஃபேஸ்புக்கா? தாப்பப்படாத கதவி எவனா நம்மளை தட்டிட்டு இருப்ப. ஐயோ, குட் நைட்ரா. குட் நைட்ரா. ஓகேடா. டேய் மச்சான், டேய் டேய் சாப்பிட்டாச்சுடா. டேய் மச்சான், டேய் தூங்குற மாதிரி நடிக்காதடா. ஒன்லி 2 பரோட்டாஸ். உனக்கு வேணான்னா எனக்கும் வேணாம். யாருக்கிட்ட ராஸ்கல்? குடிஸ்டா இவன் என்ன பண்ணுவான்னு இவனை விட எனக்கு நல்லா தெரியும். பேசி பிரயோஜனம் இல்லை. அன்றைக்கி தான் யுத்திகா கூட முதல்ல சேட் பண்ண ஆரம்பித்தேன். 22 வயசு தமிழ் பொண்ணு. தெரிஞ்ச இடமா? பக்கத்து பொண்ணா இருப்பாளோ? என்ன மச்சி கார்ட்டூன் ஃபோட்டோ? காமஞ்சேரி. ஏடா நல்லா இல்லையா? உன் மூஞ்சை விட நல்லா இருக்கு மச்சி. ஆனால் உன் ஃபோட்டோ வச்சிடாத. சரிடா. சத்தியம் பண்ணு. திடீர்னு இந்த ஃபேஸ்புக் இல்லைன்னா சூசைட் பண்ணிக்க போல. அன்பு, வெளியே நான் இதை குறைக்குது என்னன்னு பாரு. எறா உன்னை சரக்கஷ்டம் வந்து வச்சுக்கிறேன். யுவதியின் சிரிப்பினால் தினம் தினம் காண்கிறேன் சொர்க்கத்தையே. அன்றைக்கி ராத்திரி அவள் வந்தா. ஹாய் டியர்னு தான் அனுப்பிச்சேன். டியர்னா எனக்கு பிடிக்காதுன்னு உடனே போயிட்டா. டே மச்சி, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? உன்னுடைய கவிதையை படித்து என்னுடைய லேபர் ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாரு. நல்ல லேபர். இந்த மாதிரி லேபர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யாருக்காக ஸ்டேட்டஸு? யுத்திகா வரதராஜனுக்காகவா? ஆமாண்டா. பரலோகத்தில் உள்ள பரமபிதாவே அந்த பெண்ணை காத்தொருளும்.
அன்றைக்கி யுத்திகா பேசின ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியமாக இருந்தது. டேய், உனக்கு சுத்தமாக அறிவே கிடையாதா? தெரியல மச்சி, ஒரு குவார்ட்டர் சொல்லலாம். என் லேப்டாப் தான் பேட்டரி நிற்கிறதுன்னு தெரியும்ல. மச்சி எனக்கு சிரிப்பாக வருது மச்சி. யுத்திகா என்ன நினச்சிருப்பாளோ? எதிர்பார்த்த நேரத்தில் சொல்லாத லவ்வுக்கு வேல்யூ இருக்காது போல். காலையில் அவள் எதையுமே காட்டிக்கல. ஏண்டா ராஜ் பாதிலேயே போயிட்டேன்னு மட்டும் கேட்டா. பவர் கட்டுன்னு சொன்னேன். செல் நம்பர் கேட்டா. மச்சி என் ஃபோன் ஹேங் ஆகுது, உன் செல்லை கொடு. ம். இவன் இஷ்டத்துக்கு சிம்ம கட்டி போடுறான். என் நம்பர் நான் தான்டா எடுப்பான். முட்டா பையன் சாவடிக்கிறானே. அன்றைக்கி ராத்திரி கூட தூங்கவே இல்லை. யுத்திகாக்கு என்னாச்சுன்னே புரியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யுத்திகான்ற வேற ஒரு ஐடியிலேருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டேன். எப்படின்னா, அடிக்கலாம் உதைக்கலாம் உசுரை மட்டும் உருவி எடுத்துட்டேன்னு சொன்னேன். சிவன் பார்க்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டா. செம்மையாக இருக்க, கண்ணாடி போட்டுக்க. கட்டுப்பத்துக்குன்னே வந்து தொலைறான் பாரு. ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ, அனுவை தவிர வேற எதுவும் பேச மாட்டியா? நீங்கள் யார்? யுத்திகாடா இடியட். எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன்டா. இது உங்கள் நம்பர் தானே? ஆமா. 2 நிமிஷத்தில் கூப்பிட்றேன். சரிடா. ஹலோ சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கான். நீங்கள் அழைத்த நம்பர் தவறாக தெரிகிறது. தயவு செய்து நீங்கள் அழைத்த நம்பர் தவறாக தெரிகிறது. தயவு செய்து நீங்கள் அழைத்த நம்பர் தவறாக தெரிகிறது. தயவு செய்து அழைத்த நம்பரினை சரிபார்க்கவும். ஏன் மச்சி, ஏன் இப்படி பண்ணா? சும்மா டைம் பாஸ்கிட்ட. ஆல் த பெஸ்ட்டுடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. பெரிய பைத்துக்கார வரான், முடிஞ்சா தப்பிச்சுக்கோ. என்னாச்சி, லவ் ஃபெயிலியரா? பார்த்தா அப்படியா ஜி தெரியுது? பொண்ணு வேலை செய்கிற இடத்துல கட் பண்ணி அப்புறம் கழட்டி விட்டாளா? இல்லை ஜி, ஃபேஸ்புக்கில். இவளுங்க கழட்டி விடுறது சொல்கிற ரீசன் செம்மையாக இருக்குச்சு. ஆமாம், உங்களால் என்ன சொல்லி கழட்டி விட்டுச்சு? ஃபோட்டோ கேட்டால் அனுப்ப முடியல, ஃபோன் நம்பர் தந்தா திருப்பி கூப்பிட முடியல. என்ன ஃபோட்டோ அனுப்ப முடியலையா? பிளாக் எங்க பண்ண காமிங்க. போல. ஜி, அவள் பிளாக் பண்ணல ஜி, டீஆக்டிவேட் பண்ணிட்டான். ஜி, காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகணும் ஜி. ராஜா மச்சி, மந்த் எண்டில் ரூமை காலி பண்ணிக்கிறேன். நீ மடா என்ன விட்டு போகிற? காலி பண்ணிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் பேர் ஏன்டா பாசிங் க்ளவுடுன்னு வச்சுருக்க? ஏன்டா உனக்கு என்ன வலிக்குது? யாருக்கிட்டேயும் நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடாத. ஃபேஸ்புக்கில் போய் பொண்ணுங்க மெசேஜ் கூப்பிட்டா வழிவியா? எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நைட்டு சரடியில் மச்சி. கண்டிப்பாக மச்சி, பிச்சைக்காரன் கூப்பிட்டாலே போவேன், நீ கூப்பிட்டா வராமல் இருப்பேனா? பாய். இது ஒன்று வச்சு தாண்டா அவன் வாயை மூட முடியும். ஏய் மச்சி, ஆ நான் ஒரு மேட்ரு சொல்லிட்டா? சொல்கிறா. யுத்திக்காவை நம்பாத, அவள் தான் போயிட்டாள்ல. ஒரு நாள் அவள் பேரில் மெசேஜ் நான் தான் அனுப்புனேன். என்ன முட்டாளாக்கி என்கிட்டயே பெருமை பேசுறியா? பாத்ரூம் போயிட்டு வரேன்டா. மெதுவா வா. என்ன மச்சி, அவன் கோயிங் டு டைன்னு ஸ்டேட்டஸ் போட்டால் ஆளாளுக்கு வந்து கலாய்க்கிறானுங்க. நானும் தான் கலாய்ப்பேன். என்னடா என்னாச்சு? பாஸ்வேர்டு ராங்குன்னு வருது. அடா பாவி, உன் ஃபேஸ்புக்கில் தாண்டா நான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன், இங்கே பாரு. ஏய் வச்சு விளையாடாதரா. உன் ஃபோன் பாஸ்வேர்டு தெரியாதால சிம் கார்டு கழட்ட வேண்டியதாயிருச்சு. ஐ எம் கோயிங் டு டைன்னு ஸ்டேட்டஸ் போட்டேன். ஒருத்தன் ஃபீல் பண்ணலடா.
ஏன் யுத்திகா பேரில் மெசேஜ் இருந்துச்சு? ஆ தப்பு பண்ணிட்டடா. அன்பை கொண்டது கொஞ்சம் கூட வருத்தப்படலை. அவன் செத்த 2வது நாள் யுத்தி ஆக்டிவில் இருந்தா. சின்னதாக ஒரு ஹாய் கூட சொல்லலை. மேடியர் யுத்திகா, ஐ லவ் யூ. நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு என்ன காரணம்னு தெரில. நான் அவனை விட்டுட்டு போனதுக்கு ஒரே காரணம், நான் உயிரோட இல்லை. பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாத நேரத்தில் தான் அவன் பேசினான். எனக்கு ரொம்ப பிடிச்சது. லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டான். ஃபோன் நம்பர் கேட்டேன். கொடுத்த நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. கோவத்தில் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு நாள் பேசினப்போ 2 நிமிஷத்தில் கூப்பிடுறேன்னு கட் பண்ணிட்டான். 2 நிமிஷத்தில் கூப்பிட்றேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. நானே ஒதுங்கிட்டேன். அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 9 மாதத்துக்கு முன்னால் யூஸ் பண்ணதோட சரி. இன்றைக்கி தான் பார்க்குறேன். இல்லை சாக போகிறதா மெசேஜ் அனுப்பியிருக்கான். அவனுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது. சாரி யுத்திகா, உன்னை வர வச்சு அழ வச்சு வேடிக்கை பார்த்ததுக்கு. அவன் நிஜ பேர் அன்பர்சன் கூட சொன்னதில்லை.